அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, அல்லாஹ்வ வந்து நாம என்ன சொல்றோம்னா, அவன் இவன் சொல்லி நம்ம சொல்றோம் நம்ம அல்லாஹ்வ. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான்னா, நாமே உம்மை படைத்தோம், நாமே உமக்கு உயிர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி வசனம் ஒண்ணு வந்திருக்கு. அத ஏன் நாமே நாமேன்னு சொல்லி அல்லாஹ் அந்த மாரி சொல்றான்? அதுக்கான விளக்கம் எனக்கு வேணும். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் வந்து நம்ம அமைவங்கிறோம். ஆனா அல்லாஹ் பன்மையில பேசுறான். நாம் இறைக்கினோம், நாம் தண்டிப்போம், நாம் கொடுத்தோம், நாம் வழங்கினோம் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம எதுக்கு இப்படி சொல்றோம், அல்லாஹ் எதுக்கு அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ் ஏன் அப்படி சொல்கிறான் என்றால், பொதுவா தன்னை கண்ணியப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். எல்லா மொழியிலையும் இப்படியான ஒரு மொழி வழக்கு இருக்கிறது, நம்ம மொழியிலையும் இருக்கிறது. நம்ம மொழியில கூட நம்ம பேச்சு வழக்கிலேயே நம்ம ஒரு காரியத்தை செஞ்சிருப்போம், நம்ம ஒரு ஆள் செஞ்சிருப்போம், ஒருத்தன் செஞ்சிருப்பான், நம்ம கிட்ட எல்லாம் அப்படிம்பாரு, நம்மகிட்டலாம் அது நடக்குமா அப்படிம்பாரு. நம்மகிட்ட நீங்க எத்தனை பேர் கேட்க கூடாது, அவன் ஒருத்தன் தான் தன்னை பத்தி பேசுவான், பெருமையா பேசும்போது நம்மகிட்டலாம் அது பருப்பு வேகமான்னு பேரவர். அப்ப ஒரு மனிதனிடம் இருக்கிற இந்த லாங்குவேஜ் மொழியில தான், குர்ஆன் என்பது மனித மொழியில் தான் அருளப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அல்லாஹ் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக பன்மை சொற்களை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல்லாஹ் பன்மை சொற்களை பயன்படுத்தியதால் பல அல்லாஹ் இருக்காரு என்று புரிந்து கொள்ளக்கூடாது. நாங்கள் என்று சொல்லுகிற காரணம் அல்லாஹ் ஒரு பெரிய டீம் போல இருக்கு, அல்லாஹ் டீம், அந்த டீம் தான் இந்த குர்ஆன், அப்படி இல்லை. அல்லாஹ் ஒருத்தன் தான். ஆனா அந்த ஒருத்தன் தன்னை மகத்துவமாக பெருமையாக வெளிப்படுத்திக் கொள்வதற்காக நாம் இறக்கினோம், நாம் அருளினோம், நாமே கொடுத்தோம் என்கிற சொற்களை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, நாம அவன் இவன் என்று பயன்படுத்துறோம். நம்ம எதுக்காக அதுல அவங்க என்ன கேட்க வராங்கன்னு தெரியல. ஒருவேளை இப்படி இருந்தால் அதுக்கு பதிலாக இருக்கும். அவன் இவன் என்று நாம சொல்லக்கூடிய சொல்லு வந்து அல்லாஹ் மரியாதை குறைவாக நடத்துவதை போல பலருக்கு தோன்றுகிறது. நம்ம யாரையாவது அவன் இவன் பேசுவோமா? மரியாதையான ஆட்களை, நம்மளை விட வயசுல குறைஞ்சவங்கள, சின்ன பையங்களை, அவங்களதான் அவன் இவன் பேசுவோம். பெரிய ஆட்களை, வயசுல மூத்தவங்களை, மரியாதைக்குரியவங்களை யாரும் அவன் இவன் பேசுறது இல்லை. அப்ப மரியாதைக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்க வேண்டிய அல்லாஹ் போய் அவன் இவன் சொன்னா அங்க எதுக்கு நம்ம அவன் இவன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அவன் இவன் என்று சொல்லுவது ஒரு வகையில் மரியாதை குறைவை போல இருந்தாலும் கூட, தோற்றத்துல மரியாதை குறைவை போல இருந்தாலும் கூட, இஸ்லாமிய மார்க்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் தௌஹீத், ஏகத்துவம். அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று சொல்வது ரொம்ப முக்கியமான அம்சம். இப்ப அல்லாஹ் மரியாதையா கூப்பிடுறனா மரியாதை இல்லாம கூப்பிடுறனா என்பதை விட அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கிறான் என்று சொல்வது இஸ்லாத்துல முக்கியமானது. இப்ப நான் அல்லாஹ் மரியாதையா பேசணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்கள் கூறுகிற பொழுது அப்படின்னு நான் சொன்னேன்னு வைங்களேன், இப்படி ஒரு பேச்சு மொழி வந்துருச்சு, இப்படி ஒரு எழுத்து மொழி வந்துருச்சு. அல்லாஹ் கூறினார்கள், ரசூலுல்லாஹ் கூறினார்கள் என்று சொல்ற மாதிரி அல்லாஹ் கூறினார்கள் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு பிற்காலத்துல அதை பார்க்கக்கூடிய யாராவது ஒருவர் பல அல்லாக்கள் இருக்கிறார்களோ, பன்மையில் அல்லாஹ் விழிக்கப்படுகிறானே என்கிற ஒரு எண்ணம் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல எல்லாவற்றையும் விட பிரதானமானது அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று சொல்வதுதான் பிரதானமானது. அதனால அவனை ஒருவன் என்பதை குறிக்கக்கூடிய சொல்லை முக்கியமா பயன்படுத்தணும் என்பதற்காகத்தான் அவன் இவன் என்ற சொற்களை, அது கொஞ்சம் அனீசியா இருந்தாலும், கேட்பதற்கு சில பேருக்கு அது பிடிக்காம இருந்தாலும், நாம பிடிவாதமா திரும்ப திரும்ப அவன் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், ஒரு காலத்திலையும் ஒண்ணுக்கு மேற்பட்ட அல்லாஹ் இருக்கிறார்கள் என்கிற உணர்வு யாருக்கும் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த சொல்ல நம்ம பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்.